Hi everyone, this is RB சரண்யா. இது சவுத் வெஸ்ட் தமிழ். தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்துல ஏராளமான சர்ச்சைகள்ல இந்த அரசு பேசப்பட்டு வருது. இது எல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல விஜய் எப்படி சமாளிக்க போறாரு? என்னென்ன சர்ச்சைகளை முக்கியமா தாவேக்கா சந்திக்குது? இந்த வீடியோல பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல தாவேக்கா ஒரு புதுமையான பிரச்சாரத்தை கையில் எடுத்தாங்க. வழக்கமா எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணும்போது தேர்தல் களத்துல தீவிரமா வேலை செய்வாங்க, மக்களோட பயணிப்பாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறா தாவேக்காவினர் தேர்தல் களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க, மக்களை போய் சந்திச்சாங்க. இருந்தாலும் கூட முக்கியமா அவங்க இன்னொரு விஷயத்த முன்னெடுத்தாங்க. அதுதான் ரீல்ஸ். தங்களோட கட்சியை அதிகமா ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. திமுகவை விமர்சனம் செய்வதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க ரீல்ஸா பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க. சோசியல் மீடியாவுல இது வைரல் ஆனது. எல்லாருமே இப்போ ரீல்ஸ் பாக்குறாங்க. வயசானவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ரீல்ஸ் பாக்குறாங்க. அப்போ இவங்க போடக்கூடிய ரீல்ஸ் எல்லாமே எல்லா மக்களையும் போய் சேர்ந்தது. குறிப்பிட்ட வயதினர் தான் போய் சேர்ந்தது, இளைஞர்களை தான் போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமா பெண்களை போய் சேர்ந்தது, குழந்தைகளை போய் சேர்ந்தது, வயதானவர்கள் வரைக்குமே இவங்களுடைய ரீல்ஸ் அப்படிங்கிறது ரீச் ஆனது. ஆனா திமுக அதிமுக இவங்க 2 பேருமே சோசியல் மீடியாவை பிரச்சாரம் பண்றது அவ்வளவா கை கொடுக்காது. களத்துல போய் நீங்க பிரச்சாரம் பண்ணணும், நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப முன் வச்சாங்க. சொல்ல போனா இந்த 2 கட்சிகளும் அந்த ஒரு மதப்புலதான் இருந்தாங்க. ஏன்னா இவங்க சோசியல் மீடியாவை தான் அதிகமா போக்கஸ் பண்றாங்க. நம்மள மாதிரி களத்துல தீவிரமா பிரச்சாரம் பண்ணல. இவங்க கட்சி கட்டமைப்பே இன்னும் சரியில்லை. முகம் தெரியாத நிர்வாகிகள் தான் போய் மக்கள் கிட்ட வாக்கு கேட்கிறாங்க. இவரோட தலைவர், இவங்களோட தலைவரே போய் ஒரு 6-7 இடத்துலதான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிரச்சாரம் மக்கள் கிட்ட எடுபடுமா? தினம் தினம் காலையில இருந்து மாலை வரை பிரச்சாரம் பண்ணக்கூடிய நம்மளோட பேச்சு நம்ம மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா, அல்லது சோசியல் மீடியாவை மட்டுமே போக்கஸ் பண்ணக்கூடிய இவர்கள் ரீச் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்தது. கடந்த காலங்களையும் சோசியல் மீடியா பிரச்சாரங்கிறது அவ்வளவா எடுபட்டது இல்லை களத்துல. முக்கியமா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் சோசியல் மீடியாவில தான் ரொம்ப ஆக்டிவா இருந்தார். ஆனா அவர் தேர்ந்தெடுத்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இன்ஸ்டா கிடையாது, ரீல்ஸ் கிடையாது. எக்ஸ் தளத்துல திமுகவை அதிகமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரெண்டிங்ல ஒவ்வொரு நாளும் இருக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த ஒரு யுக்திங்கிறது, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலைக்கு கை கொடுக்கல. சரி, அதே மாதிரிதான் இவங்களும் சோசியல் மீடியாவை கையில எடுத்திருக்கிறாங்க. இதுவும் தாவேக்காவுக்கு கை கொடுக்காது அப்படின்னு நினைச்ச நிலையில இவங்க நினைச்சதுக்கு நேர்மாறா, கருத்து கணிப்புகள் முடிவுகள் வந்ததுக்கு நேர்மாறா தனிப்பெரும் கட்சியா எனக்கு தாவேக்கா உருவெடுத்து ஆட்சியிலே உட்கார்ந்துட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய தெரியுது. ஆனா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல பேருடைய முகங்கள் மக்களுக்கு தெரிந்த முகமா இல்ல. ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய அளவுக்கான முகங்கள் இல்லை. செங்கோட்டையன் இருக்கிறாரு, ஆதவர்ஜுனா இருக்கிறாரே தவிர மற்ற முகங்கள் எல்லாருமே ரொம்ப புதுசா இருக்காங்க. எம்எல்ஏக்கள் இருந்து எல்லாருமே புதுசா இருக்காங்க. மாற்று கட்சிகள்ல இருந்து வந்தவங்களுக்கும் இவர் வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட அவங்களுமே ஒரு புதிய முகம், இதுவரை பார்க்காத ஒரு முகமா தான் பெரும்பாலும் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளும் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. இந்த ரீல்ஸ் தானே நம்மள ஆட்சியில உட்கார வச்சது. இந்த ரீல்ஸ் தானே நமக்கு அதிகாரத்தை கொடுத்தது. இந்த ரீல்ஸ் தானே மக்கள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்தது, நம்மளோட கட்சியை கொண்டு போய் சேர்த்தது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல நம்ம மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் ரீல்ஸ். அப்ப அந்த வழியாவே நம்ம ப்ரமோட் பண்ணிக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் கிட்ட ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க மருத்துவமனையில ஆய்வு பண்றது, அம்மா உணவகத்துல ஆய்வு பண்றது, பள்ளிக்கூடங்கள்ல ஆய்வு பண்றது, இந்த மாதிரி இவங்க போகக்கூடிய எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதை பதிவு பண்றாங்க. இது வந்து சர்ச்சையாகுது. முன்னாடி கவர்மெண்ட் இல்ல, இவங்க ஒரு கட்சி. அவங்க ரீல்ஸ் போட்டதுக்கும் இப்ப கவர்மெண்டா இருந்துகிட்டே இவங்க ரீல்ஸ் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை மக்கள் ஏத்துப்பாங்க. ஆனா ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் ரீல்ஸ் போடும்போது அதை மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுலயுமே இவங்க ஆரம்ப கட்டத்துல சந்திச்ச சர்ச்சை என்னன்னா, தாவேக்கால இருக்கக்கூடிய சாதாரண நிர்வாகிகளை போய் மருத்துவமனையில ஆய்வு பண்றது, அங்க இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள்ட்ட கேள்வி கேட்கறது, மருத்துவர்களையே கேள்வி கேட்கறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சர்ச்சையானது. சாதாரணமா மருத்துவ அணியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி மருத்துவரையே கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் எழுந்தது. இவங்களாம் மக்கள் பிரதிநிதி கூட கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி போய் ஆய்வு செய்யலாம், இதுக்கு அதிகாரிகள் எப்படி அனுமதி கொடுக்கறாங்க, இது போன்ற கேள்விகளும் எழ ஆரம்பிச்சது. சட்டமன்றத்துல கூட இதே கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் தங்களோட அந்த ரீல்ஸ் அப்படிங்கிறதையும் தங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதையும் அவங்க நிறுத்தவே இல்லை. அதே போல அமைச்சர்களும் ஆய்வு பண்றது, ஆய்வு செய்யக்கூடியத ரீல்ஸா பதிவு பண்றது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அமைச்சர்கள் ஆய்வு பண்ணலாம், மக்கள் பிரதிநிதிகள் ஆய்வு பண்ணலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த காலத்திலயும் திமுகவினர் ஆய்வு பண்ணியிருக்காங்க, அதிமுக ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க எதையுமே ரீல்ஸா பதிவு பண்றது இல்ல.
அது வெறும் ரீல்ஸுக்காக கேமராக்காக பேசப்பட்ட விஷயங்களா பார்க்கப்படாது. அது உண்மையிலேயே ஒரு ஆய்வா தான் பார்க்கப்படும். ஆனா இவங்க எல்லாருமே இவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம், இவங்க பேசக்கூடிய விதம் எல்லாமே இவங்க ரீல்ஸுக்காக தான் பேசுறாங்க. இவங்க கேமராவுக்காக தான் பேசுறாங்க. கேமராவுக்காக தான் இவங்க ஆய்வே நடத்துறாங்க. ஆய்வு நடத்துறதுக்கு காரணமே இவங்க ரீல்ஸ் பதிவு பண்றதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கப்படுது. சிவகாசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில அமைச்சர் கீர்த்தனா போய் ஆய்வு பண்ணியிருக்கிறார். அவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கிடையாது. அவரு தொழில்துறை அமைச்சர். இப்ப இவர் எதுக்காக ஆய்வுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. சரி, ஆய்வுக்கு போறாரு அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில அது எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்ல, பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அதிகாரிகள் அனுமதி கொடுக்குறாங்க. அப்படி போறவரு அதையும் கேமரால பதிவு பண்றாங்க. அப்படி போறவரு மாணவிகளை போய் சந்திக்கிறாரு. மாணவிகள்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறாரு. அதையும் வீடியோவா பதிவு செய்யறாங்க. ஆனா கீர்த்தனா என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த வீடியோ எடுக்க சொல்லல அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா அந்த ரீல்ஸ் பெரிய அளவுல ஒரு சர்ச்சையானது. சோசியல் மீடியாவில இன்னுமே அது குறித்தான கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. இப்ப மாணவிகிட்ட போய் கேக்குறாங்க, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்களுக்கு இதே கேள்வியை கேட்டா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எனவே மாணவிகளிடம் அவர் நடந்து கொண்ட விதம், லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிற மாணவிகளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னது, மாணவர்களை மட்டம் தட்டியது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வீடியோவா வெளியாகி ரீல்ஸ் வரும்போது இது பயங்கர சர்ச்சைக்கு உள்ளாகுது. கல்வியாளர்கள் இருந்து எதிர்கட்சிகள் வரைக்கும் பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. பல கண்டனங்கள் இதுக்கு கிளம்புது. அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். அதற்கு முன்பாகவே அமைச்சர்கள் நடத்திய ஆய்வு, அது குறித்து வெளியான ரீல்ஸ் எல்லாமே சர்ச்சைக்குள்ளானது. கோவில்ல போயிட்டு அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு முறுக்கு பாக்கெட்டை எடுத்து கேட்கிறாரு, இதை எப்ப தயாரிச்சீங்க, இந்த டேட்ல தான் நீங்க தயாரிச்சீங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவர் பேசியது, அந்த விவகாரம் எல்லாமே சர்ச்சையானது. அதே போல கனிம வளத்துறை அமைச்சர் அவரு குவாரியில ஆய்வு பண்ணும்போது ட்ரோன் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறது, அது ரீல்ஸா வெளியாகிறது, இது போன்ற விஷயங்களும் சர்ச்சையானது. அப்ப தலைமையிட்ட இருந்து ஒரு அறிவுறுத்தல் வருது, இந்த மாதிரி ஆய்வு பண்றதை ரீல்ஸா போடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஆய்வு பண்றதை கிட்டத்தட்ட நிறுத்திட்டாங்க. ஆனா ஒரு சில அமைச்சர்கள் தொடர்ந்து ஆய்வு பண்றதையும் அதை ரீல்ஸா எடுத்து போடுறதையும் ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க. அதே போல அமைச்சர் சரத் அவரு அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி செய்த ஒரு விவகாரம் சர்ச்சையாயிருக்கு. அவரு கிரிக்கெட் பாக்குறாரு. அப்ப ஸ்டேடியத்துல அவர் உட்கார்ந்து இருக்கும் போது ஏதோ ஒரு பவுடரை அவரு பொடியாக்கிட்டு இருக்காரு. அப்ப இது போதைப் பொருள் தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது போதைப் பொருள் கிடையாது, என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் மாத்திரையை தான் அங்க பவுடர் ஆக்கிட்டு இருந்தேன், வேற எதுவுமே கிடையாது, ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நான் அதை அப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதையுமே ஒரு வீடியோவுல அவரு விளக்கம் கொடுத்து அதையும் ரீல்ஸா தான் அவரு பதிவு பண்ணியிருந்தாரு. அவருடைய விளக்கத்தை எதிர்கட்சிகள் ஏத்துக்கல. எனவே அந்த விவகாரமும் சர்ச்சையானது. இது இல்லாம முதலமைச்சர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும், அவர்கிட்ட நம்ம நெருக்கமா இருக்கோங்கிறத காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலும் அரசு பள்ளிகளுக்கு போறது, மாணவிகளை சந்திக்கிறது, மாணவர்களை சந்திக்கிறது, அப்ப அவங்க கிட்ட முதலமைச்சர் விஜயோட போட்டோவை காட்டுறது, இவர் யாரு, இவர் பேரை சொல்லுங்க, இவர் தான் விஜய் அங்கிள் அப்படின்னு சொல்றது, அவர் படத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடலை மாணவர்களையே பாட சொல்றது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் வீடியோவா எடுத்து அதை ரீல்ஸா பதிவு பண்றது, இந்த விவகாரமும் சர்ச்சையானது. இந்த நிலையில இன்னொரு ஒரு விஷயமும் பேசப்படுது. தாவேக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலும் பிரதிநிதிகளா இருக்கக்கூடியவர்கள், மக்கள் பிரதிநிதிகளா இருக்கக்கூடியவர்களை புதிய முகங்கள் அப்படிங்கிறதுனாலையும், அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அவங்க இப்படின்னா நடந்துக்கிறாங்க. எனவே அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவர்கள் தாவேக்கால நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அதிமுக இருக்கக்கூடிய 6 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில இணைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இடைத்தேர்தல்ல ஜெயிச்சு அவங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தோம்னா அவங்க இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அப்ப நம்மளோட கவர்மெண்ட் ரொம்ப சேஃபா இருக்கும். இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தாவேக்கா தலைமைக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா தாவேக்கா நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம், நாங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இது போன்ற விமர்சனத்துக்கு ஆளாகும் போது நாங்க எங்களை திருத்திக்குவோம். அதுக்காகவே மாற்று கட்சியில இருந்து வந்தவர்களுக்கு அவர்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க அமைச்சரவையில இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா, நாங்க இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கோம், எங்களோட உழைப்ப போட்டிருக்கோம், ஏராளமான விமர்சனங்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம். அப்படிங்கும் போது எங்களை தலைமை ஓரம் கட்டுவது சரியல்ல அப்படிங்கிற வாதத்தை தாவேக்கா நிர்வாகிகளும் தலைமைக்கு முன்வைக்கிறதா சொல்லப்படுது. எனவே இந்த விஷயத்த எப்படி விஜய் கண்ட்ரோல் பண்ண போறாரு? அனுபவம் இருக்கக்கூடியவர்களுக்கு, மாற்று கட்சியிலேருந்து வரக்கூடிய சீனியர்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சரவையில இடம் கொடுத்து தொடர்ந்து இது போன்று வரக்கூடிய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாரா, அல்லது தங்களுடைய நிர்வாகிகளுக்கே அவர் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாலும் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைகளை சிக்காம இருக்க அவர்களுக்கு இவர் கடிவாளம் போட போறாரா?
என்ன செய்ய போறார் விஜய் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.